நண்பர்களே வணக்கம். இப்போ நம்ம வான்கோழி படம் வரைஞ்சிக்கிட்டு இருக்கோம். இந்த வான்கோழி மெலிக்ரிஸ் என்ற இனத்தை சேர்ந்தது. இந்த வான்கோழி மெலிக்ரிஸ் என்ற இனத்தை சேர்ந்தது. இது உருவத்தில் பார்த்தீங்கன்னா கோழியோட பெருசாக இருக்கும். கொஞ்சம் பெரிய கழுத்தும் பெரிய ரெக்கைகளும் குட்டையான வாலும் இதுக்கு இருக்கும். இது உருவத்தில் பெருசாக இருக்கிறதுனால இதால் பறக்க முடியாது, வேகமாகவும் ஓட முடியாது, மெதுவாக தான் நடக்கும். இதோட வசிப்பிடம்னு பார்த்தீங்கன்னா வான்கோழி வீட்லேயும் காட்டிலையும் வசிக்கும். வீட்டில் வளர்ப்பாங்க, காட்டில் கூட்டம் கூட்டமாக வசிக்கும். இதோட உணவு பழக்கம்னு பார்த்தோம்னா இந்த கோழி மாதிரியே தானியங்களையும் புழு பூச்சிகளையும் இது இரையாக எடுத்துக்கிடுது. இதோட வகைகள்னு பார்த்தோம்னா பிரான்ஸ், வெள்ளை ஆலந்து, பெல்ட், வில்லி அப்படின்னு இருக்குது. நம்ம வான்கோழி நிறைய பண்ணைகளில் பார்த்துருப்போம். பண்ணைகளில் அதிகமாக வளர்ப்பாங்க. ஏன்னா இதை இறைச்சிக்காக இதை வளர்க்குறாங்க. இதோட முட்டையும் நல்ல சத்துள்ள ஆரோக்கியமான உணவாகவும் இந்த முட்டை காணப்படுது. இந்த வான்கோழியுடைய இறைச்சியில் ஏகப்பட்ட சத்துக்கள் அடங்கியிருக்கு. அது நமக்கு பெரிதும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த வான்கோழியுடைய முட்டையை பார்த்திங்கன்னா பெரிய முட்டையாக இருக்கும். கோழி முட்டையை விட பெரிய முட்டையாக இருக்கும். ஏன்னா அது அளவில் பெருசாக இருக்கிறதுனால பெரிய சைஸில் முட்டையிடும். மேலும் இது முட்டையிட்டு குஞ்சு பொரித்து அதோட இனத்தை பெருக்கும். பண்ணைகளில் இதை இறைச்சிக்கு அதிகமாக வெட்டி கொடுக்குறாங்க. இதை சமைச்சு சாப்பிட்றாங்க மக்கள் அனைவரும் வாங்கி. இந்த கறியை மருத்துவ குணம் இருக்கிறதுனால குறிப்பிட்டு ஒரு சிலர் மட்டும் வாங்கி சாப்பிட்றாங்க. எல்லோரும் பெரும்பாலும் கோழிக்கறியை தான் சாப்பிடுவாங்க. வான்கோழிக்கறி அதிகமான மக்கள் வாங்கி சாப்பிட்றதில்ல. இது பார்த்திங்கன்னா சத்தம் அதிகமாக சத்தம் விட்டுக்கிட்டே இருக்கும். எப்பயுமே இது ஒரு இரைச்சலான ஒரு சவுண்டை கொடுத்துக்கிட்டே இருக்கும். பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நல்லா மயில் மாதிரியே இதுக்கும் பறவை இனத்தில் மயில் மாதிரி இதுக்கும் தோகை இருக்கும். பார்க்குறதுக்கு சின்ன மயில் மாதிரியே தெரியும். இது சாம்பல் கலர், ப்ரௌன் கலர், எல்லோ கலர் இந்த மாதிரி சில குறிப்பிட்ட வண்ணத்தில் இந்த வான்கோழி காணப்படுது. இதோட அலகு மஞ்சள் நிறத்தில் காணப்படுது. கூர்மையாகவும் காணப்படுது புழு பூச்சிகளை கொத்தி திங்கிறதுக்கு. இந்த வான்கோழிகள் புத்தி கூர்மை அதிகமாக இருக்கும். ஓகே நண்பர்களே, பாய்.